புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 12வது பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் இன்றைய தினத்திலே மற்றொரு கோபியரை ஆட்சியரை துயிலெழுப்ப பாடப்போகின்றார். இது என்னடா இது, தினமும் ஒவ்வொருத்தரையாக துயிலெழுப்பிக் கொண்டிருந்தால் இந்த பாவை நோன்பினுடைய நோக்கத்தை எப்பொழுது அடையப் போகின்றோம் என்கின்ற கேள்வி நமக்கெல்லாம் எழும். ஏன் இப்படி ஒவ்வொருவராக துயில் எழுப்புகின்றால்? இதன் மூலம் கோதை நாச்சியார் என்ன சொல்ல வருகின்றார்? இன்றைய கலியுக வாழ்க்கையிலே கலி என்னும் மாயப்பிடியிலே பலவாறாக நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மாயப்பிடிகளையெல்லாம் நாம் உதறிவிட்டு இறைவன்தான் நமக்கு பறை தருவான் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தை அடைந்தால் மட்டுமே நாம் இந்த மார்கழி நோம்பினுடைய நோக்கத்தை அடைய முடியும். எப்படி திரௌபதி துச்சாதன் புடவையை பிடித்து இழுக்கும் பொழுது அவளுடைய சக்தியெல்லாம் என்னால் முடியும் என்று பலவாறாக வாதிட்டு அந்த புடவையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாலோ அதுவரை அவளுக்கு அந்த கண்ணனுடைய அருள் சுரக்கவில்லை. ஆனால் இது இனி என்னால் எதுவும் முடியாது, எல்லாம் அந்த ஸ்ரீஹரி நாராயணன் கோவிந்தன்தான் என்னை காக்க வேண்டும் என்று அந்த தன்னுடைய புடவையிலிருந்து கையை எடுத்துவிட்டு ஸ்ரீஹரி கோவிந்தா நாராயணா 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 என்று கையை உயர்த்திவிட்டாலோ அப்பொழுது புடவையாக சுரந்தன, வண்ண வண்ண புடவைகள் சுரந்தன என்பான் பாரதி. அப்படித்தான் நாம் நம்முடைய இந்த கலியுக உலகிலிருந்து பிடிகளை விட்டு கையை உயர்த்தி நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாம் கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பாசுரமாக நம்மை துயிலெழுப்பிக் கொண்டிருக்கின்றாள் கோதை நாச்சியார். இன்றைய 12வது பாசுரம் பேசுவது என்ன? நேற்றைய பாசுரத்திலே கடமையை சரியாக செய்தவனுக்கான பாராட்டு. இன்றைய தினம் கடமையை செய்யாமல் விட்டவனுக்கான பாராட்டு. இது என்ன வித்தியாசமாக இருக்கின்றது? கடமையை செய்தவனுக்கும் பாராட்டு, செய்யாதவனுக்கும் பாராட்டு. அதை சொல்வதுதான் இன்றைய பாசுரம். கனைத்திலம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சேர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். என்ன சொல்கிறார்? இன்றைய பாசுரத்திலே பேசப்படுகின்ற பெண் யாரென்றால், அவங்க வீட்டில் நிறைய எருமை மாடுகள் இருக்கின்றதாம். பசுமாட்டுக்கும் எருமை மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பசுமாடு கன்று வந்து மடியிலே வாய் வைத்தால் மட்டுமே பாலினை சுரக்கும். ஆனால் எருமை மாடு கன்றினை நினைத்தால் போதும் உடனே பால் சுரக்க ஆரம்பித்திடும். இந்த இல்லத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணுடைய அண்ணன் அவன் என்ன செய்கிறான்? வீட்டில் இருக்கிற எருமை கன்றுகளை கொண்டு வந்து மாட்டிடம் பாலினை அருந்துவதற்கு விடலை. மடியில் பால் சேர்ந்து விட்டது, ஆனால் இன்னும் கன்று வல்லியே என்று இந்த எருமை ஏங்கும் பொழுது அதன் மடியிலிருந்து பால் சுரக்கின்றது. அப்படி பால் சுரந்தது என்ன ஆயிருக்கான்? அந்த வீடு முழுவதும் நினைத்து அந்த சிறையெல்லாம் சேராக்கி வைத்திருக்கின்றதாம். அதுதான் நினைத்து முளை வழியே நின்று பால் சேர நனைத்து இல்லம் சேராக்கும். இப்படி கடமையை மறந்தவனை என்ன சொல்கின்றார்? நற்செல்வன். ஏன் அப்படி நற்செல்வன் என்றால், 2 விதமாக இருக்குது. ஒன்று சாதாரண தர்மம், ஒன்று விசேஷ தர்மம்னு இருக்குது. இவன் என்ன செய்கிறானா, கண்ணனுக்கு சேவை செய்வதற்காக அவனுடைய அரண்மனைக்கு சென்று விட்டானான். அப்படி சென்றதனால் தன்னுடைய கடமையை செய்யவில்லையாம். இறைவனுடைய சேவையிலே தன்னை ஆட்படுத்தி கொண்டதால் இந்த சாதாரண கடமையை மறந்தது பரவாயில்லை, அதனால் இவன் நற்செல்வன் என்று சொல்கின்றார். எப்படி பார்ப்போம்னா, ராமாயணத்தில் 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று கும்பகர்ணன், மற்றொருவன் விபீஷணன். 2 பேருக்கும் ஒரு மனிதனுடைய அடிப்படை தர்மம் என்றனா நன்றி காட்டுதல், நன்றி பாராட்டுதல் தான். கும்பகர்ணன் என்ன செய்கின்றான்? சீதையை கடத்தி கொண்டு வந்தது தவறு என்று பல அறிவுரைகளை சொல்கின்றான். ராவணன் கேட்கவில்லை. ஆனால் தன்னை வளர்த்து ஆளாக்கிய அண்ணனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும், அவனிடம் நன்றி கொன்றவனாக விடக்கூடாது என்பதற்காக ராவணன் பக்கம் இருந்து போரிட்டு மடிகின்றான். இது கடமையை செய்தவன்.
அடுத்தது விபீஷணன் எடுத்துப்போம். அவன் என்ன செய்கிறான்? இதே பல அறிவுரைகளை சொல்கின்றான். ஏன் சீதையை திருப்பி கொண்டு விட வேண்டும் என்று சொல்கின்றான். எல்லாவற்றையும் சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை. வீடணனை அந்த அரண்மனையை விட்டு துரத்தி விடுகின்றான். அப்போ இவன் அண்ணனுக்காக வருத்தப்பட்டுட்டு ராமனிடம் வந்து சரண் புகுகின்றான். எப்படின்னா, முதல்ல கும்பகர்ணன் செய்தது சாதாரண தர்மம். ஒரு சாதாரணமான நாட்களிலே என்ன செய்யணுமோ அதை கும்பகர்ணன் செய்தான். ஆனால் விசேஷ தர்மம் எப்போ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்துடுச்சோ அப்போ அந்த விசேஷ தர்மத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அதைத்தான் செய்தான் விபீஷணன். அதனால் தான் விபீஷணனுக்கு விபீஷண ஆழ்வார் என்கின்ற பட்டமும் கிடைத்தது. இன்றைய பாசுரத்திலே பேசப்படுகின்ற இந்த நற்செல்வன் இப்படி இறைவனுடைய கைங்கரியத்திற்காக தன் கடமையை விட்டவன். அதனால் ஆண்டாள் நாச்சியார் அவனை நற்செல்வன் என்று சொல்கின்றார். அவன் என்ன செய்கின்றாங்க? இந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற மற்ற பெண்களோடு ஆண்டாளும் இந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு வந்து நிற்கின்றாள். மார்கழி மாதம் கடுமையாக பனி கொட்டி கொண்டிருக்கின்றது. தலையை மேலையும் பனி கொட்டி குளிரு, கீழையும் பாலினால் அந்த இடம் சேராகி தரையும் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இப்படிப்பட்ட குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியர்களும் ஆண்டாளும் என்ன செய்கின்றார்கள்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை. ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் நாள் போர் நடக்கின்றது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே போர் செய்கிறான் ராமன். என்ன போர் அந்த நாள் முடிவில் இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பி விடுகின்றான். அடுத்த நாள் போரில் ராமனை தாக்குவதற்கு பதிலாக ராமனுக்கு அடியாராக இருந்து தேரோட்டி சேவை செய்கின்ற மதாலியை தாக்கிவிடுகின்றான் ராவணன். எப்போ தன் அடியாரை தாக்கிவிட்டானோ அபரிமிதமான கோபத்தை கொண்டு ராவணன் மேல் அம்பு மாறி பொழிகின்றான். அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்று. அப்படிப்பட்டவன் எப்படி தன் அடியாருக்காக தன் இயல்பான குணமாக சாந்தத்தினை கைவிட்டு கோபத்தை கைகொண்டானோ, அதனால் அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியவனை பாட வேண்டும். இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்? ஆயர்பாடியில் இருக்கின்ற அனைத்து இல்லத்தாரும் வந்திருக்கின்றனர். நீ பாவாய் எழுந்திராய் என்று இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் ஆண்டவன் தன்னை நிந்தித்தாலும் பொறுப்பான், அடியாரை நிந்தித்தால் பொறுக்க மாட்டான் என்பதை காட்டுகின்றாள்.